ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு கதை ஆல்ரெடி தெரியும், பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஸ்பாய்லர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கதையோட பர்ஸ்பெக்டிவ்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் ஸ்பாய்லர் இல்லாமல் த்ரில்லிங்காக போகும். சரி வாங்க, நம்ம வளவளன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 6. போன எபிசோடில் நடந்தது காமிக்கிறாங்க. மாஸ்டர் கேன் யூசர் கார்பாச்சியோவையே நம்ம ஹீரோ வேற லெவலில் தோற்கடிச்சிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாஸ் வேற லெவலில் டென்னிஸ் விளையாடுவாங்கிறதையும் எந்த அளவுக்கு கருணையே இல்லாதவங்கிறதையும் நமக்கு காமிச்சிருந்தாங்க. பட் அந்த லைஃப் கிறிஸ்டல் எக்ஸாம் ஸ்டில் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ரெட் டீம்ல இருக்கிற 2 பேர் வந்து மார்க்ரெட்டை மீட் பண்றாங்க. உங்ககிட்ட இருந்து எனக்கு ரீ அந்த சவுண்ட் தான் கேட்குது. உங்களோட பவர் அண்ட் பிச்சை என் மண்டைக்குள்ள சேர்த்து பார்க்கும்போது ரேங்கிற சவுண்ட் வருது. பிச்சு ஹையா இருந்தா தான் நீங்க பவர்ஃபுல், பட் உங்களோடது ரொம்ப லோவா இருக்கு. கிறிஸ்டலை வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், நாங்க 2 பேர் இருக்கோம், நீ ஒருத்தன் தான் இருக்க, உல்வ்ஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. மேக்ரோன் டிவைன் மிஷனரிக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லானவன் தான், பட் நாங்களும் ஒன்றும் வெத்து கிடையாது. காயின்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்க 2 பேர் இருக்கோம், அவன் ஒருத்தன் தான் இருக்கான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ணா மேக்ரோனோட ஒரு பேசிக் அட்டாக்கே இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஈவன் ஷீல்டு வச்சு தடுத்து அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அடிப்படுது. என்னோட பிச் அந்த ஸ்கேல்ல கம்பேர் பண்ணும்போது எனக்கும் உங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்டல் 2த்தையும் அவன் உடைக்கிறான். ஆல்ரெடி ஒரு டீம் மொத்தமாக எலிமினேட் ஆயிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. நான் எதுவுமே பண்ணாம மேட்ச் முடிஞ்சிச்சான்னு டாட் பார்க்குறேன். இந்த எக்ஸாமை பத்தி உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்னு டாட் கேட்கவும், கிரீம் பஃப் வேணும் நம்ம ஹீரோ சொல்றான். திடீர்னு இந்த இடமே அமைதியாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். மாஷ் உன்னோட கிரேட்டஸ்ட் ட்ரையலை இனிதா வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் பார்க்குறாரு. ஃபைனலி அதை நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ரைப்பனிங் சம்மர் வர போகுது, நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் மாஷ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ரோட்ட இருந்து போறேன். மாஷ் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மைக் என்ன கேர்ஃபுல்லா இருக்க சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் பைசப்ஸை பத்தி சொல்றான். மேக்ரெட் மாதிரி ஒருத்தனை மஷ்ரூம் ஹெட்டால தோக்கடிக்க முடியாது அப்படிதானே மிஸ்டர் வால்பர்க் அப்படின்னு அந்த டிவைன் மிஷனரி வந்து கேட்கறான். ஈவன் போன வருஷம் எக்ஸாம்ல மேக்ரெட் கலந்துக்கிடல, அதனாலதான் ரைன் வின் பண்ணா. மேஜிக் டேலண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹெட்டா நான் சொல்றேன். எல்லா கேண்டிடேட்டையும் நான் வருஷம் கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவேன். என்னோட ஒப்பீனியன்ல இந்த வருஷம் டிவைன் மிஷனரி கண்டிப்பா மார்க்ரெட் மேக்ரோ, அதுலயும் அவனோட செகண்ட் யூஸ் பண்ணான்னு சொல்லவும் உண்மைதான். ஆனா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்ல வரவும், பட் அது நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல தான், இந்த வருஷம் அது டிஃப்ரெண்ட் தானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த டிவைன் மிஷனரி கேட்கறான். அந்த மேட்ச் கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? மேக்ரோன் கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு, மஷ்ரூம் ஹெட் கிட்ட அப்படி என்ன இருக்கு அப்படின்னு அந்த டிவைன் மிஷனரி யோசிக்கிறான். என்னால அட்டாக் பண்ண முடியாத மான்ஸ்டர் அவன் அட்டாக் பண்ணான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல, எனக்கு ரொம்பவே அவமானமா போச்சு அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் யோசிச்சுட்டு, அந்த மஷ்ரூம் ஹெட்டால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதான், நெக்ஸ்ட் எக்ஸாம்ல அவனை மொத்தமா முடிச்சிருங்கன்னு சொல்லவும், மார்க்ரெட் அவனை அட்டாக் பண்ணிட்டு என்னோட ஃபன்ல குறுக்க வரணும்னு நினைச்ச உன்னை கொன்றுவேன், அது உனக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லி மார்க்ரெட் ஓட்டுட்ட பார்த்து சொல்றான். நீ வேலையை கரெக்டா முடிச்சா நான் அதுவும் பண்ண வேண்டியது இருக்காது அப்படின்னு ஆர்டர் சொல்றான். டிவைன் மிஷனரியவே எதிர்த்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லி அடி வாங்கின ஸ்டூடெண்ட் பாக்குறான். நான் ஏன் ரொம்ப ஹார்டாக ட்ரைனிங் பண்ணுறேன்னா நீங்கள் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எங்கள் அப்பா என்ன எக்ஸசைஸ் பண்ண சொன்னார். எனக்கு ரொம்பவே டயர்டாக பிடிக்காம தான் நான் பண்ணேன். பட் போக போக என்னால் அதிக வெயிட்டை தூக்க முடிஞ்சுது. நான் ஏன் எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா டம்பிள் இருக்கிறதுனால தான். மனுஷங்களுக்கு ஏன் கை இருக்குன்னா டம்பிள்ஸை தூக்குறதுக்காக தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கோம். அவன் யார்கிட்ட பேசுகிறான், சம்மந்தம் இல்லாமல் ஓடுதேன்னு ஃபின் பார்க்குறான். நான் எமோஷனலி அன்ஸ்டேபிளாக இருக்கிறதா மற்றவங்கலாம் சொல்கிறாங்க. சந்தோஷத்துக்கும் சோகத்துக்கும் நடுவில் நான் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அது எதனாலன்னா நான் லவ் பண்ணுற பர்சன் என் கண்ணு முன்னாடி இருக்கிறதால அப்படின்னு லெமன் சொல்கிறா. ஒருவேளை இதெல்லாம் ஃபில்லர்ஸாக இருக்குமா, அதான் கிறுக்குத்தனமா எல்லாரும் பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபின் பார்க்குறான். நீ என்ன கட்டிக்கேறியா அப்படின்னு டாட் கேட்கவும், இல்ல முடியாது அப்படின்னு லெமன் சொல்றா. என்ன விட்டுருக்கு, நான் வீட்டுக்கு போயிருந்தா அப்படின்னு சொல்லி ஃபின் பார்க்குறான். லெமன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். டாட் வருத்தப்பட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோ ப்ரோட்டீன் ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். டிவைன் மிஷனரி கால்டா அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கான். யார் இது அப்படின்னு சொல்லி ஃபின் பார்க்குறான். கோர்ட்ல என்ன புள்ளி பண்ண டிவைன் மிஷனரியில இவரோ ஒருத்தர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டிவைன் மிஷனரி இங்க என்ன பண்றாருன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக டைம் இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்கவும், முடியாது நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிஷனரியவே அசால்ட்டா எதிர்த்து பேசுறானே அப்படின்னு டாட் பார்க்குறான். நான் மேஜிக் டேலண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவோட ஹெட், நான் சொன்ன ஒரு பர்சனை பியூரோ ஆஃப் மேஜிக்ல ஈஸியா சேர்த்துருவாங்க. நான் சொன்னாதான் உன்னை எல்லாரும் டிவைன் மிஷனரியாவே ஏத்துப்பாங்க. சரி உனக்கு விளையாட விருப்பம்லன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கால்டா சொல்லவும், இல்ல நான் விளாடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நீ இந்த கேம்ல ஜெயிச்சிட்டனா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நீ டைரக்டா பாஸ் ஆயிருவ அப்படின்னு அவர் சொல்லவும், நம்ம என்ன விளையாட போறோம் நம்ம ஹீரோ கேட்கறான். கேம் ரொம்பவே சிம்பிள் தான், இஃப் யூ லுக் யூ லூஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி ஓகே உங்க சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கால்டாவை எதிர்த்து நம்ம ஹீரோ லுக் யூ லூஸ் அப்படிங்கிற கேமை விளையாட தயாராயிட்டான். டிவைன் மிஷனரி கூட விளையாடுறது அவ்வளோ சிம்பிளா இருக்கிறது இல்ல. அவன் ஒரு சர்க்கிளை வரைஞ்சு இந்த சர்க்கிளை விட்டு நம்ம ஹீரோ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றான். ராக் பேப்பர் சிசர் போட்டு யார் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது, நான் தான் சொல்லுவேன், நீ அந்த டைரக்ஷன்ல பார்க்க கூடாது, நான் மொத்தமா 3 ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கால்டா சொல்றான். இவ்வளவுதானே, இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, பட் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் டாட்டா யோசிக்கிறாங்க. மேல கை காமிக்கவும் இப்ப நம்ம ஹீரோ கீழே பார்க்கறான். கால்டா 3 என்ற வரைக்கும் தான் டைம். கீழ இருந்து ஒரு அட்டாக் வருது, நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்ணா மேலதான் பார்த்தாகணும். பட் அப்படி பார்த்தா தோத்துருவான். ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு அதை டாஷ் பண்ணி நம்ம ஹீரோ சைட்ல பார்த்துருந்தான். ரைட் லெஃப்ட் 2 பக்கமும் கை காமிக்கிறான். நம்ம ஹீரோ கீழே பார்த்தா அந்த அட்டாக்கையோ டாஷ் பண்ணிருந்தான். மேஜிக் அட்டாக்க உன்னால வெறும் கையாலேயே தடுக்க முடியுமா அப்படின்னு கால்டா அவனோட ஸ்வாட் எடுத்து இந்த பிளாக் ஃபிளேமை யார் தொட்டாலும் அது மொத்தமா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அணையும். இந்த தடவை உன் கையை வச்ச உன்னால தடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு.
பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஷ் இது ரொம்ப டேஞ்சரஸ், பேசாம கேம் ஸ்டாப் பண்ணிரு அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்றான். இதுதான் கடைசி தடவை அப்படின்னு சொல்லி இப்போ கைல்டோ வந்துட்டு லெஃப்ட் ரைட் மேல 3 டைரக்ஷனை காமிக்கிறான். நம்ம ஹீரோ கீழே மட்டும் தான் குனிஞ்சாகணும். 1 2 3 நம்ம கவுண்ட் டவுன் எண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோவே அட்டாக் பண்றான். சர்க்கிளை விட்டு நம்ம ஹீரோ வெளியே போகல. நம்ம ஹீரோவை கீழே இருந்து மேல பார்க்க அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்ணணும்னா மேலதான் பார்த்தாகணும். நம்ம ஹீரோ தோத்துருவான். சர்க்கிள தரையோட பேத்தெடுத்து கீழே பார்த்தபடியே நம்ம ஹீரோ மேல ஜம்ப் பண்ணிருந்தான். அப்போ ஒரு பறவை வந்து நம்ம ஹீரோ கிரீம் பவை எடுத்துட்டு போகவும் போச்சு, நான் லெஃப்ட் பார்த்துட்டேன் தோத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அது கணக்கில் வராது, மேபி வேணா நம்ம இதை ட்ரான்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லவும் அப்போ ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். உன்னோட கரண்ட் லெவலில் நீ மார்க்ரெட்டை எதிர்த்து சண்டை போட்டினா அது ரொம்பவே கஷ்டம் தான், உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. அவர் ரொம்பவே பயங்கரமா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபின் சொல்லவும் அவரை அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் பின்வாங்காம இருந்திருந்தாலும் எனக்கு ஆபத்து தான், அவர் எந்த ஸ்பெல்லையும் கேஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே அவன் என் ஸ்வாட தலையால தடுக்கவா ட்ரை பண்ணா, எதுக்கு அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு டிவைன் மிஷனரி ஆகணும்னு நினைக்கிறேன், இறந்துட்டா நீ போடுற எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட் தான். இல்லை மேபி அந்த மாதிரி ஒருத்தன் டிவைன் மிஷனரியா எங்கள் சைடில் இருந்தா சீக்கிரம் எங்கள் லெவலுக்கு வா அப்படின்னு சொல்லி கால்டோ சிரிச்சுக்கிட்டே போகிறான். ஒரு ஷார்ட் பிரேக்கு அப்புறமா நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம் 1-on-1 பேட்டில் தான். ஆப்போனண்ட்டை நாக் அவுட் பண்ணணும் இல்லை தோக்கடிக்கிறவங்க தான் வின்னர். ஹேட்லர் டாமோட ஃபர்ஸ்ட் இயர் 7 காயின்ஸை கலெக்ட் பண்ண மார்ஷ் பேண்டட், அவரோட ஆப்போனண்ட்டா ஆர்கா டார்மோட 5 காயின்ஸை கலெக்ட் பண்ண மார்க்ரெட் மேக்ரோ அப்படின்னு ஆங்கர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மேஷோட ஃபியூச்சர் இதில் தான் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபின் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ஈஸ்டர்ன் அகாடமியிலேயே மார்க்ரெட் மாதிரி ஒருத்தன் ரொம்பவே ரேரான கேஸ்ன்னு சொல்லலாம். இது உன்னோட ஒரு பெரிய தடை மார்ஷ் பேண்டட் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் பார்க்குறாரு. இதுக்கு மேலே உன்னால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது மார்ஷ் பேண்டட் அப்படின்னு மேக்ரவுட் சொல்றான். எனக்கு கேலரிஸ் முக்கியம், மேட்ச்க்கு முன்னாடி இதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிரீம் பஃப் எடுக்கவும் என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரைடு சிக்கன் வந்து மேக்ரவுட்டோ எடுக்கிறான். டிப் டிப் டி டிப் டிப் டி அப்படின்னு அதை அவன் சாஸ்ல முக்கிட்டு இருக்கவும் நீ அப்படி பண்ணா சாஸோட டேஸ்ட் தான் தெரியும், சிக்கன் டேஸ்ட் தெரியாதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஃப்ரைடு சிக்கனை சாஸ்ல தொட்டு சாப்பிடல, சாஸை தான் ஃப்ரைடு சிக்கன்ல தொட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பயங்கரமா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்த்தவருக்கு எந்த அளவுக்கு கிறுக்கணுங்களா இருக்கானுங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பானுங்களே, மார்க்ரெட் ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லி டாட் பாக்குறான். டிவைன் மிஷனரி ஓட்டர் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவை எதுவோ பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் மாக்ரோன் கண்டிப்பா நம்ம ஹீரோவை கொண்டுருவாங்கிற நம்பிக்கையில தான். ஸோ மாக்ரோனோட எபிலிட்டிஸ்ல அவனுக்கும் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி கைல்டோ பாக்குறான். இப்போ இவங்க 2 பேருமே ஃபைட் பண்ண தயாராகிறாங்க. மாக்ரோன் வந்துட்டு அவனோட பவரை அன்லீஷ் பண்றான். எங்கப்பா எவ்வளவு மேஜிக்கல் எனர்ஜி அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. இந்த அளவுக்கு மேஜிக்கல் எனர்ஜி ரிலீஸ்னால ஃபின்னே கொஞ்சம் பாதிக்கப்படுறான். டிவைன் மிஷனரிக்கு ஈக்குவலான பவர், மாஸ் ஜாக்கிரதை யாரு அப்படின்னு சொல்லி லான்ஸ் பாக்குறான். அவனோட அட்டாக் நம்ம ஹீரோ வாலிபால் மாதிரி தூக்கி அடிக்கலான்னு பார்த்தா இது பவுலிங் பால் மாதிரி ஹெவியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அது நம்ம ஹீரோவை பின்னாடி தள்ளுது. சவுத்துல அடிச்சு நம்ம ஹீரோ கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ காணாம போயிருந்தான். நம்ம ஹீரோ டக்குன்னு பின்னாடி வந்து அவனை ஒரு லாக்கு போட்டு மேல ஜம்ப் பண்ணி ஃபைன் மேஜிக் ஹெல்ப் ஃபால் அப்படின்னு சொல்லி தலைகீழ அவனை தரையில அடிக்கிறான். எங்கப்பா மேக்ரோனியே இவன் ஒரே அட்டாக்ல தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. மாஷ் எப்படி அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சான் அப்படின்னு டாட் பார்க்கவும் நான் அதை பார்த்தேன். அந்த அட்டாக் ஹெவியா இருந்தது, மாஷால அந்த அட்டாக்கை ரிட்டர்ன் பண்ண முடியல. அந்த அட்டாக்கோடவும் ஃபாஸ்டா அவன் பேக்வார்ட்ஸ்ல ஓட ஆரம்பிச்சான். செவத்துல முட்டுறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகி தான் வந்து அட்டாக் பண்ணான்னு சொல்லவும் இது மேஜிக் ஸ்கூலா வாலிபால் ஸ்கூலா சரி என்னமோ அப்படின்னு சொல்லி டாட் நினைக்கிறான். மேக்ரோனும் ஒன்னும் சரச்சவன் இல்ல, அவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணியும் மேக்ரோனுக்கு ஒரு அடி கூட படல. இனிதான் ரியல் ஃபைட்டே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண ரெடியா நிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. 15 வயசுல டிவைன் மிஷனரி கேண்டிடேட்ஸ் எல்லாரையுமே தனியால மேக்ரோட் தோக்கடிச்சவன் அண்ட் இப்போ அவனோட கரண்ட் லெவல்ல ஒரு டிவைன் மிஷனரிக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லானவன் தான் அந்த மேக்ரோட். ஸோ நம்ம ஹீரோவனை எப்படி தோக்கடிக்க போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.